வணக்கம். 2021ஆம் ஆண்டு தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் ஒரு சாதாரண பழக்கடை உரிமையாளர் போலீஸ் காவலில் உயிரிழந்தார். சாத்தான்குளம் சம்பவத்தின் வடுக்கள் மறைவதற்கு முன்பே மீண்டும் ஒரு கொடூரமான குற்றச்சாட்டு தமிழகத்தையே உலுக்கியது. அந்த பின்னிரவில் நடந்தது என்ன? அதிகாரத்தின் கரங்கள் ஒரு எளிய மனிதனின் உயிரை பறித்தது எப்படி? இந்த வழக்கின் மர்மங்களை நாம் இன்று ஆழமாக டீகோட் செய்ய போகிறோம். அது ஒரு சாதாரண காலை பொழுது. தனது வாழ்வாதாரமான பழக்கடையில் வேலையை பார்த்து கொண்டிருந்தார் அந்த நபர். திடீரென வந்து நின்ற ஒரு போலீஸ் ஜீப். எந்த முன்னறிவிப்பும் இன்றி அவர் அழைத்துச் செல்லப்படுகிறார். அங்கேதான் அந்த துயரத்தின் முதல் புள்ளி துவங்குகிறது. காவல் நிலையத்தின் கதவுகள் மூடப்பட்டன. வெளியே நின்றிருந்த பொதுமக்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ உள்ளே என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. சட்டத்தின் காவலர்கள் இருக்க வேண்டிய அந்த இடத்திற்குள் ஒரு மனிதனின் அலறல் அந்த 4 சுவர்களுக்குள் மட்டுமே சிறைப்பட்டது. சித்திரவதையின் உச்சகட்டம் என்ன? அந்த அறையின் ரகசியங்கள் அந்த சுவர்களுக்கு மட்டுமே வெளிச்சம். எத்தனையோ கெஞ்சல்கள், எத்தனையோ கதறல்கள். ஆனால் அதிகார வர்க்கம் எதற்கும் செவிசாய்க்கவில்லை. வெளியே காத்திருந்த குடும்பத்தினருக்கு எந்த தகவலும் பகிரப்படவில்லை. ஒரு நீண்ட மௌனமான காத்திருப்பு மட்டுமே மிஞ்சியது. இரவு நீண்டது. விடியற்காலை நெருங்கிய வேளையில் அந்த ஒரு ஃபோன் கால் வந்தது. உடனே மருத்துவமனைக்கு வாருங்கள். அது தகவல் அல்ல, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை சிதைத்த இடி. அங்கே சென்றபோது எஞ்சியிருந்தது வெறும் சடலம் மட்டுமே. சாத்தான்குளம் சம்பவத்திற்கு பிறகும் காவல்துறை தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவில்லையா என்ற கேள்வி தமிழகம் எங்கும் மீண்டும் எழுந்தது. மக்கள் வீதியில் இறங்கினார்கள், கொந்தளித்தார்கள். ஒரு எளிய மனிதனின் உயிருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா? வழக்கு விசாரணை தொடங்கியது. அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். ஆனால் உயிரிழந்த அந்த உயிருக்கு ஈடு எது? விசாரணை வளையங்கள் சுழன்றாலும் உண்மையான நீதி கிடைக்க இன்னும் எவ்வளவு காலம் நாம் காத்திருக்க வேண்டும்? இந்த கதை வெறும் செய்தியல்ல, அதிகாரத்திற்கு எதிரான சாமானியனின் போராட்டம்.